வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கு கடலில் இன்றைக்கி 2வது நாள் நம்ம கனவா வலை விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்களுமே மாட்டுவோம். என்னென்ன மீன்கள் மாட்டுது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கனவா வலையில் ஓட்டு கனவா தான் அதிகமாக மாட்டும். இப்போ காற்றை பாருங்கள், சரியான காற்றா இருக்குது. இப்போ வலை இழக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் பார்களாக இருக்கும், பெரிய பெரிய பார்கள் இருக்கும். அந்த இடங்கள தான் கனவா ஓட்டு கனவா அதிகமாக இருக்கும். அந்த இடத்த கனெக்ட் பண்ணி தான் வலை இழக்கும். அப்போ தான் கனவா நம்மளுக்கு வலையில் நிறைய ஏறும். அது மட்டும் இல்லாமல் பார்கள் அலையக்கூடிய மீன்களுமே வலையில் படும். இப்போ கயிறை போட்டாங்க. மொத்தம் எத்தனை வலை வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 60 வலை வச்சிருக்கிறோம். எவ்வளோ தொலைவு போகும்னு பார்த்தீங்கன்னா 2 மைல் தொலைவுக்கு போகும். ஒவ்வொரு 6 வலைக்கும் இடையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கல் கட்டுறோம். வலை இலக்கி முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்குது. நம்ம வலை இலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதே வலை வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் கூலம் கழிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தை ஆயிரும். நம்ம வலையை மேலே தான் வாங்கி வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூலங்களை ஃபுல்லாக கழித்து நம்ம வலைக்கானில் வைக்கிறோம் வலையை. வலை இலக்கி முடிச்சாச்சு. நம்ம அடுத்து வலையை எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காலைல 6:30க்கு வாங்குவோம்.
நம்ம இப்போ எத்தனை பாகத்தில் வந்து வலை இழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 பாகத்தில் வந்து வலை இழைக்கிறோம். கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலே தான். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு காற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பேராசூட்டை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம வந்து நங்கூரத்தை வந்து இழக்கிறோம். ஏன்னா அந்த காற்றுக்கு வந்து போட்டு வந்து பேராசூட் இழக்குனாலும் ஸ்பீடாக தான் வந்து வலியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் கொஞ்சம் காற்று உரமாக அடிச்சிச்சுன்னா நம்ம பேராசூட்டை கிளியருக்கு வாய்ப்பு இருக்குது. காற்று அதிகமாக தான் அடிக்கி. நம்ம படகு எப்படி ஆடுதுன்னு பாருங்க. இன்னும் காற்று அதிகமாக அடிச்சிச்சு அப்படின்னா வந்து இன்னொரு நங்கூரத்தை தான் நம்ம வந்து இழக்குவோம். மொத்தம் நம்ம வந்து 3 நங்கூரம் வச்சிருக்கிறோம். மணி இப்போ 6:30 மணி ஆகுது. நம்ம இப்போ வந்து நங்கூரத்தை கிளப்பிட்டு நம்ம வந்து ஒரு தொட்டாவை பிடிச்சி வலையை வாங்க போகிறோம். இப்போ தொட்டாவை பிடிக்க போய்கிட்டு இருக்கிறோம். போட்டு எப்படி போகுதுன்னு பாருங்க. வலையை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஓட்டுக்கனவா வந்திருக்கு. நல்ல சைஸான கனவை வாங்கும்போது கவனமாக வந்து வாங்கணும். ஏன்னா மைய கக்கும். நம்ம ட்ரெஸ் மேலே பட்டுச்சுன்னா அந்த கரை போகிறது ரொம்ப சிரமம். மைய கக்கிருக்கு பாருங்க. இன்னும் மைய கக்கும். இந்த கனவை பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து இருக்கும். மீன்களுமே வந்து பரவலாமல் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து உரண்டை மீன். இந்த மீன் பேர் தான் வந்து உரண்டை. இந்த மீன் வந்து அந்த அளவு ரேட்டு போகாது. உரண்டையிலே நிறைய வகையான உரண்டை இருக்கு.
அடுத்த ஒரு ஓட்டு கனவா வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சைஸான கனவா தான். ஒரு கிளிமீன் வந்திருக்கு பாருங்க. இந்த கிளிமீன் வந்து 1/2 கிலோல இருந்து 1 கிலோ சைஸ்ல இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். ஏன்னா அந்த சைஸ் மீனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போகும்போது ரேட் வந்து குறையும். நம்ம வலையில் வரக்கூடிய ஒரு சில மீன்கள் வந்து விட்டு போய் வரும். நம்ம அதை என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக உப்பு போட்டு வச்சுருப்போம். அதை வந்து நம்ம தனியாக வந்து கருவாட்டு ஏலத்தை கொண்டு போய் வந்து போடுவோம். நம்மளுக்கு உரண்டை மீன் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இது என்ன உரண்டைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கழுத உரண்டைன்னு சொல்லுவோம். இந்த மீனோட பேர் தான் வந்து செப்பலி. இது நல்லா விலைக்கு போகும். அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து எடுப்பாங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நம்மளுக்கு சைஸ் கனவாக வந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு 2 நாள் பரவாயில்லாம மீன்களுமே நம்மளுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து வெலை மீன், அதுக்கப்புறம் வந்து தோலன் மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சப்பாறை. நிறைய மீன்கள் நம்ம வந்து கழிக்கிறனால வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் லாஸ்ட்டில் வந்து மீன்களை ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கிளிமீன் வந்திருக்கு. இது வந்து சின்ன சைஸ் கிளிமீன் தான். இது ரேட் அவ்வளோவா போகாது. அவங்க கழிக்கிற வந்து வெலை மீன். நம்மளுக்கு உரண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் நிறைய வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வட்டாட்ட உரண்டை. விலை வந்து அவ்வளோவா போகாது. நம்ம இவ்வளோ மீன்களை அடுத்து நம்ம வந்து ஐஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பதம் உள்ள மீன் தனித்தனியாக நாங்கள் வந்து பிரிப்போம். கண்ணு போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த மீன்லாம் வந்து நம்ம வந்து ஏலத்தில் போடும்போது தனியாக தான் ஏலத்தில் போடுவோம். நல்ல மீனோட ஏலத்தில் போட்டோம் அப்படின்னா நல்ல மீனுக்கு ரேட் கம்மியாக போயிடும். இப்போ அண்ணன் வந்து என்ன மீன் எடுக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் குருவலை. இந்த மீனுமே நல்ல ரேட்டு தான் போகும். நம்மளுக்கு அடுத்தடுத்து கனவா வந்துகிட்டு இருக்கு. மீன்களை பாருங்க. அந்த மீன்ல வந்து மஞ்சப்பாறை, அதுக்கப்புறம் வந்து கிளி மீன் கிடக்கு.
இப்போ அண்ணன் கழிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இதான் வந்து மஞ்சப்பாறை. கண்ணாடி பாறை வந்திருக்கு பாருங்க. வலையை வாங்கி முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ மீன்கள் எவ்வளோ கடமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த மீன் பேர் தான் வந்து கழுத உரண்டை. உங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மீன்கள் எல்லாம் பிரிக்கிறோம். என்னென்ன மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து வெலை மீன், பாறை இதெல்லாம் தனியாக பிரிக்கிறோம். ஐஸில் வைக்க போகிறோம் பிரித்து தனித்தனியாக.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.